ஆசிரியர்கள் இப்போ செவிலியர்களை வந்து அராஜக போக்கோட வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரியில் வந்து அரசு ஊழியர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ப்ரொட்டஸ்டாக வந்து வந்துகிட்டு இருக்கே, இது திமுகவுக்கு தேர்தல் நேரத்தில் எப்படியான தாக்கத்தை இது எதிர்வினையாகத்தான் முடியும். இப்பொழுது இந்த ஆட்சி அந்த ஆட்சி அமைப்பது திமுக ஆட்சி அமைப்பதற்கு அரசு அலுவலர்கள் காரணம் என்று கூட ஒரு பேச்சு இருந்தது. பொதுவாக அரசு அலுவலர்கள், அரசு ஊழியர்கள் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள். அது எங்களுக்கும் தெரியும். காரணம், இந்த தபால் வாக்குகளை பார்த்தாலே எங்களுக்கு ஓட்டு குறைவாக இருக்கும், அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த அரசு ஊழியர்கள் சங்கம், குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அரசு அலுவலர்கள் சங்கம் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் சொன்னதைப் போல போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாயால் என்ன சொல்கிறது சொன்னால், நாங்கள் திமுக ஆட்சியில் அமர்த்தினோம், உண்மைதான். ஆனால் அவர்களிடம் நாங்கள் நிரம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு 5 ஆண்டு முடிகிற போது நாங்கள் நிறைய ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறோம். எனவே இனி போராட்டத்தை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படி என்று சொல்லிவிட்டு இன்னொரு கருத்தையும் சொல்லுகிறார்கள். திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு மட்டும்தான் லாயக்கு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால தான் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. காரணம், தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை.